கடந்த வாரம் டிடிவி தினகரன் திருவண்ணாமலைக்கு சென்று பிரபல சித்தரை சந்தித்திருக்கிறார். கடலூருக்கு ஒரு தடவை என்னை அழைத்து சென்றார். கடலூருக்கு அழைத்து சென்று கடலுக்கு போய் பார்க்கணும்னு சொன்னார். கடலை போய் பார்த்துட்டு கடலிடம் பேசி கொண்டிருந்தார். பேசிட்டு இருந்த அடுத்த நாள் பார்த்தா அமைதியாரினார். அடுத்த நாள் சொல்லிட்டு அமைதியாக இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையெல்லாம் பேசினார். பேசிட்டு பார்த்தா அடுத்த நாள் தானே புயல் அதே நேரத்தில் இருந்தது. எத்தனை மணி நேரம் காத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர் விரும்பினால் மட்டுமே ஆசீர்வாதம் செய்வார். ஒருத்தர் சாதாரணமாக ஒரு டீ கடை போட்டிருக்கிறாருன்னு வைங்களேன், அந்த கடையில் போய் உட்காருவாங்க. அவர் வியாபாரம் ஆகலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவங்கள வேண்டிப்பாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க. நமஸ்காரம் பண்ணியாச்சுன்னா அந்த கடை நல்ல டெவலப்மெண்ட் ஆகும், நல்ல பெரிய மனுஷங்களாக ஆவாங்க. யார்ட்டும் எதுவும் பேச மாட்டார். அவர் வாட்டில் கிரிக்கெட் போவார், அவர் வாட்டில் ஆட்டோவில் ஏறி உட்காருவார், அவர் வாட்டில் போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி சாமி அவர் பெரிய மகான். Followed him in Seshati Ashram into the temple where he stayed, and from that day on I was always connected, and as much as possible I stayed there at Seshati Ashram because he had really powers you cannot describe it in words.